ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஆடாக மாறிட்டோம். அதில் நானும் இவனும் ஆடாக மாறிட்டோம். ஆடு தானே? ஆமாம், ஆடு தான். பலி ஆடா. ஷாப்பிங் போகிறேங்க, அதை தான் சொல்கிறோம். நீ தங்கச்சி வீட்டுக்கு வந்திருக்கோம். இன்னொரு தங்கச்சி அம்மா, மச்சான் மச்சான் தங்கச்சி மீனா. தீபாவளிக்கு துணி எடுக்க போகிறோம். துணி தானே எடுக்க போகிறோம். ஆனால் துணி தைக்கிறவளை நேரம் வெயிட் பண்ண வைப்பாங்க இவங்க. நல்ல துணி எடுக்க தேவையில்லையா? அதுதான், நல்ல துணி எடுக்க தேவையில்லையா? பிடிச்ச மாதிரி எடுக்க தேவையில்லையா? அதுதான், பிடிச்ச மாதிரி எடுக்க தேவையில்லையா? கலர்ஃபுல்லாக எடுக்க தேவையில்லையா? வேற கலர் இருந்தால் போடு, வேற டிசைன். காசு கொடுத்து வாங்குற பொருள் பிடிச்ச மாதிரி வாங்கணுங்க. இதோ எங்க தங்கச்சி இல்ல இல்ல நான் சீக்கிரமா தான முடிக்கிறேன். ஆமா, கிளம்பலாமா? இப்போ லேட் பண்ணாம கிளம்பிடுவோம். வாமா. நம்ம வீட்டில் எப்போ ஷாப்பிங் வந்தாலும் நாகலாபுரம் முருகன் டெக்ஸ்டைல்ஸ் தான் வருவாங்க. புன்னகையோட வரவேற்கிற இவங்க தான் நம்ம ஆளுங்களுடைய அட்டகாசத்தெல்லாம் தாங்கிறது. இவங்க என்ன கேட்டாலும் எடுத்து போடுவாங்க பொறுமையா. எல்லா கடையும் மாதிரி தான் இந்த ஓனரும் பார்த்தீங்கன்னா வேலைக்கு ஆட்கள் குறைவாக இருந்தால் அவரே இறங்கி வேலை செஞ்சிருவாரு. இந்த தீபாவளிக்கு அண்ணன் வந்து சீர் கொடுக்குறான். அதனால வீட்டில் பிறந்த பொண்ணுங்க எல்லாருக்குமே வந்து ஒரே டிசைனில் எடுக்கணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ரெண்டுமே நல்லா இருக்கு. இதில் எது நல்லா இருக்குன்னு சொல்றியா? ஃபைனலாக இந்த டிசைனில் பார்த்தீங்கன்னா 10 புடவை மேலே எடுத்துட்டாங்க. ஓகே, குட். ரெண்டுமே நல்லா தான். சும்மனாக மாறிய எடு மாறிக்கிறாங்க. நம்ம வீட்டு பெண்களுக்கெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ குழந்தைங்களுக்கான துணியை பார்த்துட்டு இருக்காங்க. சின்ன சைஸ் கூட பசங்களுக்கெல்லாம் பாப்பா எடுக்குதா? எப்படி? ரெண்டு பேரும் கூட்டணி சேர்ந்துட்டாங்க பொழுது. இவங்க தங்கச்சிங்க ரெண்டு பேரும் எல்லாம் எடுத்து முடிச்சிட்டாங்களா? இவங்க வேலை பார்க்குறோன்னு நினைக்காதுங்க. இவங்களும் வாடிக்கையாளர் தான். நம்ம தங்கச்சி அம்மா போதுமாம்மா? உங்களுக்கு அந்த பேண்ட் சைஸு ஷர்ட் சைஸ்னா இவங்களும் இங்கே வேலை பார்க்குறவங்கள வாடிக்கையாளர் தான். இங்கே வாடிக்கையாளர் தான். மாடல் அப்படி தெரியுது, அந்த போட்டு தான் வரும். ஒரே பிராண்டு ஒரே டிசைனில் எல்லா புடவையும் எடுத்தாச்சு. இங்கே இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம 3 குடும்பங்கள் எடுத்தது தான். இதில் ஹை பட்ஜெட் யாருன்னா மச்சான் மகேஷ் தான். எல்லாம் அக்கா தங்கைகளுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 10 புடவை கிட்ட எடுத்திருக்கான். பில்லிங்கான நேரம் வந்தாச்சு. இங்கே தான் பார்கெனிங் ஸ்டார்ட் ஆகும். 2 பேருக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு யுத்தமே நடக்குன்னா பாருங்க. இன்னும் எங்களுக்கு எப்படி உங்க கடை இங்க இருக்கு அப்படின்னா இவங்க வீடியோ பார்த்துட்டு ப்ரோமோட் பண்றாங்க உங்களை. அவங்களுக்கு நீங்க காசு தரமே ப்ரோமோட் பண்றீங்க. மதியம் 1 மணிக்குள்ள போனவங்க சாயந்தரம் 7 ஆயிடுச்சுங்க வெளியே வரதுக்கு. இதோட சந்தோஷப்பட வேண்டியதுதான். 7 மணிக்காச்சும் வெளியே வந்தாங்களே. வீட்டுக்கு வந்தாச்சு. வந்த உடனே கேட் பாப்பா பார்த்தீங்கன்னா என் ட்ரெஸ் என் ட்ரெஸ் கேட்டே இருந்தா. அதை பாருங்க, அவன் ட்ரெஸ் தான் காட்டிருக்கேன் நான். உடனே சுபாஷ் பார்த்தீங்கன்னா என் ட்ரெஸ் எதுமான்னு சொல்லி கேட்டான். அவன் ட்ரெஸ்ஸும் காட்டிட்டேன். இது நான் எடுத்து கேட்டுக்கு. ஓகே, தேங்க்யூ. அப்பாக்கு ஒரே கலரா? நாங்கள் எப்போ எடுத்தாலும் ஒரே மாதிரி தாங்க எடுத்துக்கோம். இந்த வாட்டி அதே மாதிரி தான் எடுத்துட்டோம். வீட்டில் டெய்லி யூஸ்க்காக எங்கள் வீட்டுக்காருக்கு 3 டிஷர்ட்டும் எனக்கும் ஒரு 3 புடவை எடுத்துகிட்டு வந்தாங்க. எங்கள் வீட்டில் தீபாவளி ஷாப்பிங் முடிஞ்சிச்சிங்க. உங்கள் வீட்டில் முடிஞ்சதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். டாட்டா பாய்.